ஹாய் சோல்ஜர்ஸ். ஃபைனலா கூலி மூவி ரிலீஸ் ஆயிட்டு. ஸோ கூலி மூவி ரிவ்யூ தான் நம்ம இந்த சேனல்ல பார்க்க போகிறோம். ஸோ ஓவரா பேசாம நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகிறோம். ஸோ நான் உங்கள் ஸ்ரீராம் எஸ்கே. ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறோம். சோல்ஜர்ஸ், கூலி மூவி எப்படின்னா ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் மூவி தான். ஸோ வந்து அதை என்ன சொல்ல இப்போ வந்து ரொம்பவே நல்லா இருந்து கூலி மூவி. அதாவது ரஜினி சார் ஸ்டைலு மாசு, அதுக்கப்புறம் நம்ம நாகார்ஜுனா ஸ்டைலு, அதுக்கப்புறம் நம்ம சௌபின் மஞ்சுபால் பாய்ஸ் அவரு செம்மையா இருந்து, அதுக்கப்புறம் நம்ம பார்த்த அமீர் கான் அது சூப்பரா இருந்து. கேமியோ அவ்வளவே ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் ஸ்ருதிகாசன் நடிச்சது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்து. ரொம்ப எனக்கு ரொம்ப பெருசாக பிடிச்சிருந்து. ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்டர்ஸை வந்து தெரியும், எப்படின்னு தெரியும் அவர் எப்படின்னு. நல்ல மூவி தான் கொடுப்பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான மூவி தான். ஸோ அங்கேயும் இப்படி நியூஸ் வந்து பரவுது இப்படி. அதான் எப்படின்னா இது வந்து ஒரு எல்சி மூவி. ரெண்டு கண்டெய்னர் காணாம போச்சு, அது இதோட கனெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே கிரியேட் பண்ணி போய் இது பண்ணிட்டாங்க. நானே நிறைய இது பார்த்தேன். என்னடா இவங்களே கிரியேட் பண்ண எல்சிவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே பர்சனலா நினைச்சேன். நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லோகேஷ் கனகராஜ் ப்ரோ சொன்னது அவர்தான் ஸ்டாண்டர்டான மூவி தான். ஏன்னா வந்து ரிலீஸ் போடுற முன்னாலேயே ஒரு இது போஸ்ட் பண்ணாங்க, இது ஒரு ஸ்டாண்டர்டான மூவி, ரஜினி சார் மூவி தான், இது வந்து நாட் எல்சியூ கனெக்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தோன்னா ஃபேன்ஸுக்கு எல்லாமே எதிர்பார்ப்பு எல்லாமே நிராசை ஆகிவிட்டதான் சொல்லலாம். ஏன்னா எப்படின்னா இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு எல்சியூவா இருக்குமா, ஏன்னா வந்து கூலி ட்ரெயிலர் இவங்க இவங்க பண்ணது அப்படிதான் இருந்துச்சு. ஒரு எல்சியூவா இருக்குமா, ஏன்னா கூலி ட்ரெயிலருமே ரெண்டு கண்டைனர் காணாம போச்சு, ஒருவேளை அந்த கண்டைனர் இதுவா இருக்குமோ, நம்ம விக்ரம் படத்துல வருமே அந்த விஜய் சேதுபதி சார் பேசுவாங்க, அந்த கண்டைனர் அந்த இது வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுனால இவ ஒரு எமோஷனலா போயிருக்காங்க. சரி ஓகே எல்சியூடா அப்படின்னு சொல்லிட்டு கூலி படம் போயிருக்காங்க. கடைசியை பார்த்தா அது ஒரு ஸ்டாண்டர்டான மூவி தான். ஸோ படத்துல படி பார்த்தோன்னா ஒரு இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதனால ஒரு ஃப்ரெண்டுக்காக ரஜி சார் வந்து ரிவெஞ்ச் பண்ணி போறாங்க. ஸோ அதுல வந்து எல்லாரும் கேமியோ இருக்கட்டும் ரொம்ப இழந்து. அதுல வந்து பெஸ்டா நம்ம பார்த்தோம்னா சௌபின் ப்ரோ, அவர் வந்து சைடு கேரக்டர் தான். ஆனா வந்து எனக்கு மெயின் கேரக்டர் அவரே மாதிரி. ஏன்னா அவ்வளவு நல்லா இருந்து, நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற மாத்தி மாத்தி தான் இருந்து. இதுல எஸ்பெஷலா பார்த்தோம்னா நம்ம வந்து ரஜினி சார் தான் செம்மையா நடிச்சிருக்காரு. தலைவரோட ஸ்டைலா இருக்கட்டும், 150வது படம் சும்மா மாசா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மோனிகா டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்து. ஆனா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்து. ஆனா ஓரளவு நல்லா இருந்து. நம்ம மோனிகா பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ரீல்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருந்தது. ஆனா அந்த என்ஜாய்மெண்ட் ஜாலியா இருந்து. ஆனா ஸ்கிரீன் பிளே பார்க்கும்போது அந்த ஒரு கண்டென்ட் அந்த சீனா இருக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. உண்மையை சொல்லுங்க நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம பேங்கர் சாங் அது நாகார்ஜுனா கூட செம்மையா இருந்து. எனக்கு அந்த இதுல பார்க்கும்போது எப்படின்னா இந்த நாகார்ஜுனா ஒரு 10 இயர்ஸ் பேக், ஒரு 15 இயர்ஸ் பேக் முன்னால சோனியா சோனியா அந்த பாட்டு வந்து இப்போ என்னால இப்போ வரைக்குமே அந்த பாட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்காக ஒரு 2 3 டைப் பண்ணி பாடுறேன். எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சாங் படிக்க போறேன், எதுவும் போட்டு கலாய்ச்சிடாதீங்க. ஓகே. பெண் கூந்தல் மீது பூவாகத்தான் உன் கூந்தல் தலையத்து விளையாடத்தான் மெலிதான முத்தத்தில் சக்க இல்லை, மெத்தே மேல் சைவத்தில் அர்த்தமில்லை, பேரெங்கும் காணாத பெண் ஒன்றும் பெண்ணில்லை, சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா. ஸோ எனக்கு இந்த சாங் தான் என்ன மண்டையில ஓடிட்டே இருந்தேன்னா இந்த பேங்கர் வந்து அவரோட ஸ்டைலா இருக்கட்டும், நாகார்ஜுன ஸ்டைலா இருக்கட்டும், இந்த பாட்டுல டக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அவரோட மாஸ் கிளாஸே வருது. அதுக்கப்புறம் வந்து உபேந்திரா வந்து அந்த ஒரு கிளாசிக் ஐகான் சீன் அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா படம் ஓவரால் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் சொன்ன ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் ஓவரால் நல்லா இருக்கும். ஆனா வந்து எல்சியூ கனெக்டடா அப்படி சொல்லிட்டு நீங்க பார்க்க போவாதீங்க. ஒரு ரஜினி மூவி எப்படி இருக்குமோ அப்படி பார்க்க போங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்டாண்டர்டான மூவி தான். ரஜினி மூவி சார் எப்படிலாம் இருக்குமோ அந்த மூவி மட்டும் நீங்க பார்க்கணும். எல்சியூ நாட் கனெக்ட்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் ப்ரோ போட்டாங்க. ஸோ அதனால எல்சியூ பத்தி பார்க்கும்போது நீங்களே ஒரு ஹைப் ஏத்தி இப்போ நிறைய இன்ஸ்டாலாம் பார்த்தோன்னா நெகட்டிவ் ரிவ்யூவா போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா இப்படி இருக்கீங்க நெகட்டிவ்னா? இதுக்கு முன்னால மருமருன்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகேங்களா? அந்த படம் வந்து பேய் அதாவது ப்ரொமோஷனுக்கு நிறைய பேர் பண்ணாங்க. எப்போ இது அப்படி பேய் இருக்கு, இப்படி பேய் இருக்கு நிறைய வந்து ஒரு அது எப்படி சொல்ல ஒரு ஹைப் ஏத்துனாங்க. கடைசியா பார்த்தா படத்துல ஒண்ணுமே சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. ஆனா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனாங்களா, அது கூட நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணல. சரிங்களா? ஓகே இது ஒரு ஃபேனா எல்லாருமே பார்க்குறது இன்ஃப்ளூயன்சர் வச்சு நம்ம பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இது பண்ணதுதான்.
மத்தபடி வந்து ஏன் இப்படி நெகட்டிவ் போறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு பெர்சனல் இதுதான். இல்ல. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நீங்க தான் ஹைப் ஏத்துனீங்க. இன்ஃப்ளூயன்சர் ஹைப் ஏத்தல. நீங்க தான்டா ஹைப் ஏத்துனீங்க. எல்லாரும் ரெடியூஸ் எல்லாமே ஒரு எல்சிடி கனெக்டரா இருக்கும். கண்டெய்னர் எல்லாம் போட்டு எல்லாமே ஒரு சத்யராஜ் இந்த டயலாக் சொன்னாரு. இது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு கனெக்டரா வந்து ஆனா இருந்துச்சு. கொண்டு வந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ண ரோகேஷ் ப்ரோ வந்து கமல் ஃபேன் ஆயிடுச்சு. தலைவர் ஃபேன் இல்ல. ஸோ அதனால தான் அப்படி வந்து போட்டாரு. சரி ஓகே. இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஓரளவு படம் ரிலீஸ் ஆயிட்டு. ஆனா எல்சிடி கனெக்டர் கிடையாது. அத பேஸ் பண்ணி நீங்க போவாதீங்க. நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த படத்துல வந்து 2000 கோடி அடிக்கணும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் ப்ரோ படம்னாலே 2000 கோடி தான் வசூல் தாண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் இருக்கு. பார்ப்போம் 2000 கோடி அடிக்குமான்னு பார்ப்போம். என் பார்வைக்கு அடிக்கும். ஏன்னா ரஜினி சார் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா இத்தன வயசுல இருந்து அவர் இப்போ நடிக்கிறது வந்து எவ்வளோ இது இது பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே அவர் மூவி நல்லதா இருக்கும். பிரச்சனை கிடையாது. சரி பார்ப்போம். இருந்தாலும் எல்சியும் கனெக்ட் பண்ணி நீங்க போவாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் லாஸா இருக்கும். ஏன்னா வந்து ஏ சர்டிபிகேட்டுக்கு எனக்கு இப்போ ஏன் குடுத்தாங்க தெரியலடா. ஏன்டா இப்படி இருக்கீங்க? மத்த படத்துல ஏ சர்டிபிகேட் குடுக்கல. ஏன்னா ஃபேமிலி இது வந்து அவ்வளோ கூட ரொம்ப இதா இல்ல. ஏன்னா வந்து என்ன சொல்ல, ரொம்ப கவர்ச்சியாவும் இருந்த மாரி இல்ல அவ்வளவா. அதுக்கப்புறம் ஃபைட்டிங் சீனும் அந்த அளவுக்கு பிளட் இந்த ஒரு மாரி இது ஆகும்ல. அந்த மாரிலாம் எதுவும் ஒண்ணுமே இல்ல. ஆனா ஏ சர்டிபிகேட் எதுக்கு குடுத்தாங்க? ஏன்னா 18 வயசு கீழ உள்ளவங்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு போட்டிருந்தாங்க. அ நெறைய இதுலயுமே வந்துச்சு. நியூஸுமே வந்துச்சு. ஏன்னா வந்து இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து என்ன சொல்ல ஒரு ஃபேமிலியோட பார்க்க அந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு கேங்ஸ்டர் படம் தான். என்ன சொல்ல ஒரு ரிவெஞ்ச் படம் தான் ரொம்ப நல்லா இருந்து. ஆனா இது சரி ஓகே. எல்லாம் நடக்கும் தான் நடக்கும். ஸோ அதனால தட்ஸ் இட். வீடியோவோட எண்டுக்கு வந்து மறக்காம வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் அமைக்கோங்க. ஃபைனலா கூலி மூவியோட ரிவ்யூ முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த சேனல்ல இப்போ வந்து ரீசென்ட்டா வந்து கேமிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம அத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. முடிஞ்சா நானும் கேமராக்குள்ள இது பண்றேன். இப்பதான் ஒண்ணொண்ணா ஸ்டெப் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கேமிங் சேனல் வந்து பிஎல் தமிழ் கேமிங் வந்து அது இன்னொரு சேனல்ல இருக்கு. ஏன்னா அந்த சேனல்ல லைவ் கிடைக்க மாட்டேங்குது. என்னால டைமும் இது பண்ண முடியல. அதனால இந்த கேம லைவ் பண்ணிட்டு, இது கொஞ்சம் ஓவரால் ரீச் ஆயிட்டுனா, அதுக்கப்புறம் நான் அது ரெகுலரா போட ஆரம்பிச்சுருவேன். அது பிஎல் கேமிங் தமிழ் வந்து நான் கீழயும் குடுக்குறேன். மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அதுலயும் அப்கமிங்ஸ்ல அதுலயும் வீடியோ வரும். ஓகேங்களா? அதுவரைக்கும் பாய்.